ஸ்கீமாஸ்ல அப்டேட் பண்ணிட்டோம். க்ரூட்ல யூசரும் நம்மளோட டீச்சர்ஸையும் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட பேஸ். என்னோட பேஸ்ல ஸ்டூடெண்ட் லாகினுக்கு எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணிருக்கேன், ரோல் பேஸ்ட்னால டீச்சரையுமே ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் லாகின்ல பாத்தீங்கன்னா யூசர் ஐடி வந்து நம்ம கொடுப்போம். இது ஃபாரினுக்கு யூனிக்கா இருக்கணும், நல்லபிளா இருக்கக்கூடாது. யூசர் ஐடி கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்னால லாகின் பண்ண முடியும். சேம் ஃபார் டீச்சர். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த யூசர் ஐடிங்கிறது எப்படின்னா ஒரு லாகின் பர்பஸ்க்கு. பட் அந்த டீச்சர் ஐடிக்கு அந்த பர்டிகுலர் டீச்சர் ஐடி எப்படி, இந்த டீச்சர் தான் ஓனர் மாதிரி. அந்த ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் அந்த டீச்சருக்கு கீழே இருக்கிற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு இதுதான் என்ன ஓனர் மாதிரி. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, டீச்சர் கிட்ட ஐ மீன் நம்ம ஸ்டூடெண்ட் இது போடும்போது டீச்சரோட ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும், டீச்சரோட இது போடும்போது ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப் கொடுக்கணும். இதுல யூசர் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. டீச்சரோட ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ணும், பேக் பாப்புலேட். இந்த பேக் பாப்புலேட்னா என்ன மீனிங், பேக் பாப்புலேட்னா என்ன அர்த்தம், அவங்களால செல்ஃபையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஸ்டூடெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். ஓகே, சேம் ஃபார் டீச்சர். இப்போ நீங்க டீச்சருக்கு என்ன பண்ணிருப்பீங்க, டீச்சருக்கு தனியா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த டேட்டா பேஸ்ல அவங்களுக்கு இமெயில், போன் ஐடி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி. இந்த இடத்துல அவங்களோட யூசர் ஐடிக்கு என்ன அர்த்தம், அவங்களோட பர்டிகுலர் யூசர் ஐடி யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், பேக் பாப்புலேட்ஸ் டீச்சர். அதாவது என்ன பண்ண முடியும், இது டீச்சருக்கு தான் இந்த ஸ்டூடெண்டோட ஐடி பார்க்க முடியும். ஓகே, என்ன பண்ணலாம், இந்த டீச்சர்ன்ற ஐடினால ஸ்டூடெண்டோட ஐடியை பேக் பாப்புலேட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, ரிலேஷன்ஷிப் யூசர் பேக் பாப்புலேட்ஸ் டீச்சர். இதுல வந்து மெயினா டீச்சர் தான் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்டோட ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க பேக் பாப்புலேட் பண்ணிக்கலாம். சேம் ஃபார் யூசர். யூசருக்கு என்னன்னா, யூசர்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அட்மின் அர்த்தம். நம்ம 3 கிரியேட் பண்ணிருக்கோம், ஒன்னு டீச்சருக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு, யூசர். யூசர் தான் யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம ப்ரீவியஸா வச்சிருக்கும் போது யார் வேணாலும் யூசரா இருக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதே இதை ரோல் பேஸ்டா கொடுக்க போறோம். இந்த ரோல் பேஸ்டு டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா இருக்கும். சப்போஸ் டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்க யூசரா இருக்கும் போது பேக் பாப்புலேட் டீச்சர். அதே மாதிரி ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களோட செல்ஃப் டாக்குமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட யூஸ் லிஸ்டையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலா அது ஃபால்ஸா இருக்கும், டேட்டா பேஸ் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரூவா மாறிடும். ஓகே, இது மாடல்ஸ். இப்ப ஸ்கீமால நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்றோம். டீச்சர் சாரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ண போறோம், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அதுல ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கணும், அதை அப்டேட் பண்றதுக்கு என்ன மாதிரி காலம்ஸ் எல்லாம் வேணும். இப்ப ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டின்ட்டு 5 காலம் கிரியேட் ஆயிடும். இதுதான் பேஸ் மாடல். அதே மாதிரி இந்த பேஸ் மாடல்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்க, இந்த பேஸ் மாடலை நீங்க ஆல்ரெடி உங்க டேட்டா பேஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஓகே, டிக்ளரேட்டிவ் பேஸ்ன்னு சொல்லிட்டு உங்க டேட்டா பேஸ்ல பேஸ் மாடல்னு சொல்லி கெட் பண்ணிருக்கீங்க. அதைத்தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகே, இங்க பேஸ் மாடல்ங்கிறது என்னது, நம்மளுடைய டேட்டா பேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற பேஸ் மாடல் தான். ஓகே, அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். இதோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஐடி, டீச்சர் ஐடியுமே இதுல விசிபிளா இருக்கும். எந்த டீச்சருக்கு இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பர்த் இயர், சிட்டி. ஓகே, ஸ்டூடெண்ட் அப்டேட் பண்றதுக்கு இதெல்லாம் விசிபிளா இருக்கும். ஸ்டூடெண்ட்னால இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதோட கான்ஃபிகரேஷன் மோடு வந்து ஓஆர்எம்னு கொடுத்துருக்கோம், அது ட்ரூ. அதே மாதிரி டீச்சருக்கு அவங்களுக்குன்னு ஒரு டீச்சர் அப்டேட் பண்ணணும், ரைட்டா. டீச்சர் கிரியேட், டீச்சர் அப்டேட், டீச்சரோட ரெஸ்பான்ஸ். டீச்சர் கிரியேட் பண்ணும்போது யூசர் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். அப்டேட் பண்றதுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீச்சரோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். சேம் ஃபார் ஆல். நீங்க என்ன பண்ண போறீங்க, கிரியேட் பண்ணி அப்டேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க. இப்போ யூசருக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை, யூசர் நேம், பாஸ்வேர்டு தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, அதை லாகின் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு டோக்கன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆக போகுது. நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் ரெஜிஸ்டர் பண்ணாம லாகின் பண்ண முடியாது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு டோக்கன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகும். அந்த டோக்கன் ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எந்த மாதிரி ஆக்சஸ பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ யூசர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஐடி, யூசர் நேம், ரோல். அவங்க என்ன டைப் ஆஃப் ரோல், அட்மினா இருந்தா போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே டீச்சரா இருந்தா செல்ஃப், அப்புறம் அவங்க பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா செல்ஃப் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அப்டேட் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்களோட கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ மாடல் ஸ்கீமால ஏதாவது டவுட் இருக்கா? ஹர்ஷிதா, ஸ்ரீனி, நந்தகுமார், மாடல்ஸ் அண்ட் ஸ்கீமாஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா கேளுங்க, ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க, திருப்பி ரிப்பீட் பண்றேன். அப்படின்னா க்ரூட் ஆபரேஷன் போயிடலாம். நோ டவுட் மேம். நோ டவுட், வெரி குட். இப்போ நம்ம க்ரூட் ஆபரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூசருக்கு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் யூசர்னால என்ன பண்ணலாம், சப்போஸ்
மெயின் வந்து இங்க ஹேஷ் பாஸ்வேர்ட் யூசர். இந்த மாடல் நம்ம க்ரூட் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதே எதுக்காக? நம்ம யூசருக்காக, ரைட்டா? யூசர் தான் என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், வேற என்ன பண்ணலாம்? ஆக்சஸ் கெட் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் கிரியேட் யூசர். எங்க செஷன் டிபி செஷன் தான் கம்பல்சரி. நீங்க ஆல்ரெடி இந்த டிபி செஷன் இங்கே கொடுத்துருப்பீங்க. செஷன் மேக்கர்னு சொல்லிட்டு இங்கே நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. டிபி வந்து செஷன் லோக்கல்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கீங்க? டிஃபைன் பண்ணிருக்கீங்க. அதே செஷனை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? க்ரூட் ஆபரேஷனுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறோம். யூசர் நேம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் கொடுக்கும்போது நம்ம பாஸ்வேர்ட் ஹேஷ்டு பாஸ்வேர்டு தான் நம்ம கொடுப்போம். ஹேஷ்டு பாஸ்வேர்ட்னா என்னன்னா செக்யூரிட்டி. இந்த ஹேஷ் பாஸ்வேர்டை நம்ம செக்யூரிட்டியில ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, இது ரொம்ப என்ன செக்யூரான பாஸ்வேர்ட் சிஸ்டம். இதுல ஆடு, கமிட், ரெஃப்ரெஷ், ரிட்டர்ன். இந்த யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், இந்த ரோல் எல்லாத்தையுமே நீங்க ஆல்ரெடி ஸ்கீமாஸ்ல யூசர் டாட் பைல டிஃபைன் பண்ணிட்டீங்க. அது டைரக்டா உங்க க்ரூட் ஆபரேஷனுக்கு எடுத்துட்டு வர போறீங்க. யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஹேஷ் பாஸ்வேர்ட், ரோல் இஸ் ஈக்குவல் டு ரோல். என்ன டைப் ஆஃப் ரோல் அப்படி நீங்க அப்டேட் கிரியேட் பண்ண உடனே ஆட் பண்ணி கமிட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி யூசரை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். யூசர் நேம் இப்ப கெட் ஆபரேஷன். கெட்னா என்ன? ரீட். இந்த கெட் ஆபரேஷன்ல யூசர் நேம் வச்சு நீங்க கிரியேட் ஓபன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்களோட யூசர் நேமும் ஆல்ரெடி உங்க டேபிள்ல நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூசர் நேமும் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். யூசர் நேம் வச்சு இது ஃபில்டர் பண்ணும். அது சேமா இருந்து இஃப் சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? உங்களோட டிபில இருக்கிற இன்ஃபர்மேஷனை அது கொண்டு வந்து கொடுக்கும். இதவே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த யூசர் நேம் வச்சு எனக்கு நான் அவுட்புட் கெட் பண்ணணும், யூசர்ஸை கெட் பண்ணணும். அதை எல்லா யூசரையும் கெட் பண்றதுக்கு கரண்ட் ரூல் அட்மினா இருக்கணும். அப்படி அட்மினா இல்லைன்னா என்னால என்ன எனக்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும்? அன்ஆத்தரைஸ்டுன்னு கிடைக்கும். என்னோட செஷனை மெயின்டைன் பண்ற கரண்ட் யூசர் அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டு ரிட்டர்ன் பண்ண முடியும். ஐ மீன் அவங்களுக்கு எந்த ஆக்சஸும் கிடையாது இந்த ரோலை யூஸ் பண்ண. அப்படி இல்லைன்னா நான் எல்லா டீடைல்ஸுமே சப்போஸ் அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட், அட்மினா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து கொடுக்க போறேன். ஆல். இதுவே சிங்கிள் யூசர் யாரா வேணாலும் இருக்கலாம். மேபி அட்மினா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டீச்சரா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சிங்கிள் யூசரா இருந்தாங்கன்னா அவங்களோட யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, யூசரா இல்லைன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ண தேவை. அட்மினா இருந்தா ரிட்டர்ன் பண்ணலாம். அதே மாதிரி யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்தா ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லணும். இஃப் சப்போஸ் ஒரு டீச்சர் பர்டிகுலர் டீச்சரோட இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும். இதுவே அது அவங்க யூசரே இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க கூடாது. இதுவே அட்மினா இருந்தாங்கன்னா அந்த டீச்சரோட டேட்டாவை அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை பர்டிகுலர் டீச்சர் யூசர் ஐடியா இருக்கிறாங்க, அந்த யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு டீச்சரோட யூசர் ஐடியா இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த பர்டிகுலர் டீச்சரோட இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட். ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு. ஓகே, இப்போ அப்டேட் பண்றதுக்கும் சேம் தான். யூசர் ரோல் வந்து நாட் ஈக்குவல் டு அட்மினா இருந்தா அன்ஆத்தரைஸ்டு. ஓகே, நீங்க அப்டேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்டேட் பண்ணும்போது இஃப் சப்போஸ் அவங்க வந்து அட்மினா தான் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? டிக்ஷனரி, நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் சேவ் பண்ணி வைக்கிறோம்? டேட்டா பேஸ்ல டிக்ஷனரி ஃபார்மேட். டிக்ஷனரினாலே ஆப்வியஸா கீ அண்ட் வேல்யூ பேர். இது நம்ம அப்டேட் பண்ணும்போது எனக்கு டிக்ஷனரி மாதிரி தான் அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம கீயே இது மெயின் கீயே என்னோட பாஸ்வேர்டு தான். ஓகே, வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஹேஷ்டு பாஸ்வேர்ட். இதை நான் யூசர் செட் அட்ரிபியூட் ஃபார் மை கீ அண்ட் வேல்யூ, கமிட், ரெஃப்ரெஷ் அண்ட் யூசர். டெலிட் பண்ணணும்னா சேம், என்னோட யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கணும். யூசரா இல்லைன்னா நன். இதுவே ரோல் வந்து அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். அப்படி இல்லைன்னா டைரக்டா என்டிபியை டெலிட் பண்ணி கமிட் பண்ணுங்க, ரிட்டர்ன் டு த யூசர். கிளியர்? இப்போ க்ரூட் ஆப்ரேஷன்ல யூசர் டாட் பைல ஏதாவது டவுட் இருக்கா? மெயினா நீங்க அட்மின் இருக்காத வரைக்கும் உங்களால எல்லாமே அன்ஆத்தரைஸ் தான், எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இஃப் சப்போஸ் யூ ஆர் அன் அட்மின் தென் என்ன பண்ணலாம்? நீங்க டெலிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம். இதுவே நீங்க ரீட் பண்றது பர்டிகுலர் ஐடியை வச்சு ரீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பர்டிகுலர் ஐடியோட சொந்தக்காரங்களா இருக்கணும். நீங்க பர்டிகுலர் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் உங்களோட டீடைல்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் க்ரூட் ஆப்ரேஷன்ல நம்ம யூசருக்கு கொடுத்தது. யாரா வேணாலும் இருக்கலாம் அந்த யூசர். இப்ப நான் டீச்சருக்கு மட்டும் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இப்ப இந்த டீச்சர் என்ன பண்ணலாம்? ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், சேம் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் தான். இப்போ டீச்சர் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா டெஃபினிஷன் கிரியேட் டீச்சர்னா இப்ப அந்த டீச்சர் என்ன பண்ணணும்? டிக்ஷனரி ஃபார்மேட்ல எல்லாத்தையுமே அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆப்ரேஷன் டீச்சருக்கு இருக்கு. அப்போ டீச்சர் கேன் கிரியேட் எனி திங். ஓகே, அதே மாதிரி ஆட் டிபி டீச்சர், கமிட், ரெஃப்ரெஷ், டிபி டீச்சர், ரிட்டர்ன் டிபி டீச்சர். டிபினா என்னது? டேட்டா பேஸ்
டீச்சர் டேட்டாபேஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் டீச்சர்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டிக்ஷனரியில் இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கெட் ஆல்க்கு கெட் ஆல்னா என்ன அர்த்தம்? நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணணும்னா நான் யாரா இருக்கணும்? அட்மினா இருக்கணும். அட்மினா இருந்தா மட்டும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஐ கேன் கெட் ஆல். அப்படி இல்ல, என்னோட ரோல் வந்து டீச்சரா இருக்குதுன்னா என்னோட யூசர் ஐடி வந்து சேமா இருந்தா மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்னால கேதர் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும், ஒரே ஒரு டீச்சரோடது வேணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த இஃப் ரோல் வந்து அட்மினா இருந்தா அந்த டீச்சரை ரிட்டர்ன் பண்ணலாம். ரோல் அந்த டீச்சரா இருக்கும் பட்சத்துல என்னோட யூசர் ஐடியும் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸ்ல இருக்கிற யூசர் ஐடியும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். அப்படி இல்லைன்னா ஈக்குவலா இருக்கு, உங்க யூசர் ஐடியும் நீங்க சேவ் பண்ணிருக்கிற யூசர் ஐடியும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அந்த டீச்சர் வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் ஃபார் அப்டேட். அப்டேட்டுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்க டீச்சர் டேட்டா பேஸ்ல இல்லைன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ண முடியாது. அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். இஃப் சப்போஸ் நீங்க அட்மினா இருக்கீங்க, அப்டேட் பண்றதுக்கு டீச்சராவோ இல்ல அட்மினாவோ இருக்கீங்க, அந்த ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடின்னு காட்டுச்சுன்னா கீ வேல்யூ பேர்ல நீங்க டிக்ஷனரி ஃபார்ம்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதை கமிட், ரெஃப்ரெஷ் அண்ட் ரிட்டர்ன் டிபி டீச்சர். டிபி டீச்சர் டேட்டாபேஸ் ஆஃப் டீச்சர். ஓகே, சேம் டெலிட். டெலிட்லயும் நீங்க அட்மினா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். உங்க டிபி அந்த டேட்டாபேஸ்ல அந்த டீச்சரோட பேரே இல்லைன்னா ஒண்ணுமே தேவையே இல்லை. அப்படி இல்லைன்னா யூ கேன் டெலிட். இப்ப அட்மினா இருக்கும்போது delete the database, particular database and commit return to DB teacher. இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். இப்போ நம்ம இதுக்கு போயிடலாமா? அடுத்து நமக்கு என்னென்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம யூசரும் டீச்சரும் வச்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன பெர்மிஷன் மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம்? இப்போ நீங்க ஒரு பைத்தான் டெவலப்பர். இப்போ நம்ம யூசர்ல அட்மினா இருந்தாங்கன்னா கிரியேட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். இதுவே அவங்க ஸ்டூடெண்டா டீச்சரா இருக்கும்போது அவங்க டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடியா இருந்தா மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்றதே யார் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். டிக்ஷனரி ஃபார்மேட்ல யார் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்ப கெட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்ம், ஸ்டூடெண்ட்ஸை நான் கெட் பண்ணும்போது நான் எப்படி இருக்கணும்? டீச்சரா இருந்தா என்னோட பர்டிகுலர் டேட்டாவை நான் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதே அட்மினா இருந்தேன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப டீச்சருக்கு இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி கொடுக்கலாம்? சேம் நான் என்ன பண்ணலாம், கிரியேட் ஸ்டூடெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, சேம் தான். எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறோம்னா நம்ம மாடல்ஸ்ல இப்ப டீச்சர் யூஸ் பண்றோம்ல அதையும் சேர்த்து இம்போர்ட் பண்ண போறோம். ஓகே, ஃப்ரம் app dot model teacher import teacher. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டீச்சரை மாடல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் எங்க இருக்கு? இந்த மாடல்ல நம்ம ஒரு டீச்சர் புதுசா கிரியேட் பண்ணிட்டோம்ல, அந்த மாடலை ஃபர்ஸ்ட் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட் ஸ்டூடெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன், என்னோட டிபி செஷன் ஸ்டூடெண்ட். ஓகே, இதுல நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன், யூசர் ஆட் பண்ண போறேன். ஏன் நான் இங்க யூசர் ஆட் பண்ண போறேன்னா நம்ம யூசர்ல அட்மினும் இருக்காங்க, டீச்சரும் இருக்காங்க. ப்ரீவியஸா நம்ம ஒரே ஒரு யூசர் தான் வச்சிருந்தோம். அதனால அதுக்கு நம்ம தனியா டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், தனியா டீச்சர் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். அது எந்த டைப் ஆஃப் யூசர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். என்னோட டீச்சரா இல்ல அட்மினான்னு சொல்லிட்டு எனக்கு டிஃபைன் பண்ணணும். சோ டெஃபினிஷன் கிரியேட் ஸ்டூடெண்ட், டிபி செஷன்ல ஸ்டூடெண்ட்க்கும் யூசர் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ என்னோட டேட்டா எல்லாம் எனக்கு எப்படி வேணும், டிக்ஷனரி ஃபார்மேட்ல. சோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு, வெயிட் பண்ணுங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாவே கிரியேட் பண்ணிடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு இது டிஃபைன் பண்றேன், பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கிரியேட் ஸ்டூடெண்ட், டிபி செஷன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுல என்னோட டேட்டா வந்து ஸ்டூடெண்ட் டிக்ஷனரிக்கு ஏத்தாப்புல தான் இருக்கணும். அப்போ டேட்டா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் டிக்ஷனரி. இப்போ எனக்கு இதுல அட்மின்னால என்னென்ன பண்ண முடியும்,
இஃப் ரோல் வந்து அட்மினா இருந்தா இப்ப டேட்டா வந்து ஸ்டூடெண்ட் டிக்ஷனரியை நான் கிரியேட் பண்ணிருவேன். இப்ப என்னோட ரோல் வந்து அட்மினா இருக்கும்போது இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், அட்மினோட பெர்மிஷன் கொடுக்க போறேன். இது அட்மினுக்கு. ஓகே, இஃப் யூசர் டாட் ரோல் ஈக்குவல் டு அட்மினா இருந்தா அதே மாதிரி என்னோட யூசர் ரோல் வந்து அட்மினா இருக்கணும். டீச்சர் ஐடி வந்து டேட்டாலேயே இல்லைனாலும் என்ன பண்ணணும், அட்மின் மஸ்ட் பி ப்ரொவைடட் பை டீச்சர்னு காட்டணும். கரெக்டா? இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நான் தான் டீச்சர், அட்மின் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போறாங்க. எனக்கு கீழே தான் அந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணணும். ரைட்டா? இது எப்படி இந்த ட்ரீ ஃபார்ம் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அட்மின் இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. புரியலன்னா திருப்பி கேளுங்க. அட்மின் இருப்பாங்க. அந்த அட்மின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும்னா பர்டிகுலர் டீச்சருக்கு கீழே தான். ஓகே, இப்போ பைத்தானுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஆட் பண்றதுக்கு பெட்டர் என்ன பண்ணலாம், அந்த டீச்சருக்கு கீழே ஆட் பண்ணிட்டா அந்த டீச்சர்னால அப்டேட் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? அட்மின் டீச்சர் ப்ரொவைட் பண்ணணுமா, ப்ரொவைட் பண்ண கூடாதா? இப்போ அட்மின் இருக்காங்க. அட்மினுக்கு ஒரு 3 டீச்சர் இருக்காங்க. அட்மினுக்கு கீழே ஒரு 3 டீச்சர் இருக்காங்க. அந்த 3 டீச்சர், ஒரு டீச்சர் வந்து டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறாங்க, இன்னொரு டீச்சர் வந்து ஏ எடுக்கிறாங்க, இன்னொரு டீச்சர் இது பைத்தான் எடுக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப பைத்தானுக்கு என்ரோல் பண்றாங்க. அப்ப அட்மின் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, எந்த கோர்ஸுக்கு என்ரோல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ரைட்டா? இப்ப பைத்தானுக்குன்னா ஏன்ற டீச்சர் ஆல்ரெடி பைத்தானுக்கு எடுக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் ஐடிக்கு கீழே தான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண முடியும். புரியுதா புரியலையா? அட்மின் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணும்போது டீச்சருக்கு கீழே தான். நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் லெவல்ல திங்க் பண்ணும்போது நீங்க இப்படிதான் திங்க் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். நீங்களாட்டுக்கு டைரக்டா நீங்க ஸ்டூடெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் டீச்சர் தேடி போய் அவங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றது அது தலைவலியான விஷயம். நீங்க கிரியேட் பண்ணும்போதே கிளீனா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்க டேட்டா பேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, இப்ப இந்த பர்டிகுலர் டீச்சர், அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணிருக்கோம், டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி, அட்மின் ஆல்ரெடி என்ன பண்ணிடுவாங்க, பர்டிகுலர் டீச்சருக்கு கீழே தான் இந்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணிடுவாங்க. அப்படி என்ரோல் பண்ண பிறகு என்ன ஆயிடும், அந்த டீச்சர்னால அந்த ஸ்டூடெண்டோட ஐடியா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப புரியுதா, கிளியரா இருக்கா? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், அந்த டீச்சர் ஐடிக்கு கீழே தான் நான் கிரியேட் பண்ணணும். சப்போஸ் அந்த டீச்சர் ஐடி இல்லைன்னா, அட்மின் ப்ரொவைட் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன எரர் காட்டணும், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும். அட்மின் மஸ்ட் ப்ரொவைட் டீச்சர் ஐடின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணணும். அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தான் இப்ப ஹேண்டில் பண்ண போறோம். நான் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திருப்பி டவுட் இருந்ததுன்னா திருப்பி திருப்பி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா ஹர்ஷிதா, ஸ்ரீனி? இது புரியுதா? அட்மின் என்ன பண்ணணும், டீச்சருக்கு கீழே தான் ஸ்டூடெண்ட்டை போடணும். புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா. ஓகே ஃபைன். ஓகே, அப்போ இஃப் யூசர் ரோல் வந்து அட்மினா இருந்தா ஃபர்ஸ்ட் அட்மின் என்ன பண்ணணும், இஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ண போறேன். இஃப் டீச்சர் ஐடியை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். டீச்சர் அண்டர்ஸ்கோர் ஐடி, இது வந்து நாட் இன் டேட்டாவா, நீங்க கொடுத்துருக்க டேட்டால, ஐ மீன் உங்ககிட்ட இருக்கிற டேட்டா பேஸ்ல அப்படி ஒரு டீச்சரே இல்லைன்னா, நாட் இன் டேட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரைஸ் எக்ஸெப்ஷன், ரைஸ் எக்ஸெப்ஷன், என்ன எக்ஸெப்ஷன் சிம்பிளாவே போட்டுக்கலாம். நம்ம ஒன்றும் அந்த எனக்கு இந்த வேல்யூ எரர் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா எனக்கு எக்ஸெப்ஷன் மட்டும் காட்டணும். எனக்கு எக்ஸெப்ஷன்ல எப்படி மெசேஜ் தான் ரிசீவ் ஆக போகுது. ஸோ அட்மின் மஸ்ட் ஆட் டீச்சர் ஐடின்னு கொடுத்துக்குவோம். ப்ரொவைட் ஆர் ஆட் டீச்சர் ஐடி ஃபார் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்ப புரியுதா? அட்மினா இருக்கும்போது அந்த அட்மின் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டீச்சர் ஐடியை ப்ரொவைட் பண்ணணும். சப்போஸ் அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா அட்மின் மஸ்ட் ஆட் டீச்சர் ஐடி ஃபார் ஸ்டூடெண்ட் கிரியேஷன், அதுவே சொல்யூஷன் கிடையாது, ஸ்டூடெண்ட் கிரியேஷன் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்ப அட்மினா இருந்தா ஓகே. இப்ப டீச்சர் டைரக்டா வராங்க. இப்ப இது அட்மினோட ரோல் முடிஞ்சுச்சு. இஃப் சப்போஸ் டீச்சர் வராங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்,
டீச்சருக்கு என்ன கொடுக்கலாம்? எங்க நீங்களா யோசிச்சு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நான் அதைத்தான் டைப் பண்ண போறேன். வாட் எவர் மேபி யுவர் ரெஸ்பான்ஸ். இப்ப அட்மின் வந்து என்ன பண்ணணும்? டீச்சர் ஐடி கொடுத்து தான் என்ன பண்ணணும்? அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். அப்படி ஆக்சஸ் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ண டீச்சர் ஐடி கொடுக்கலனா அட்மின் என்ன பண்ணணும்? டீச்சர் ஐடியை ஸ்டூடெண்ட் கிரியேஷன் அப்போ ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷனை ரைஸ் பண்ணிட்டேன். இப்ப டீச்சர் வந்து ஆட்டோ அசைன் பண்றாங்க. எப்படி அசைன் பண்ணுவாங்க டீச்சர்? எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். அவங்களோட ஐடி யூஸ் பண்ணி. வெரி குட், சூப்பர். என்ன பண்ணணும்? டீச்சரோட ஐடிய கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா என்ன வரணும்? சப்போஸ் டீச்சர் என்ன பண்ணணும்? அவங்க ஐடியும் யூசர் ஐடின்னு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா ஸ்கீமால, அந்த யூசர் ஐடியோட அது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா என்ன எக்ஸெப்ஷன் காட்டணும்? அப்படி ஒரு டீச்சர் ப்ரொஃபைலே இல்லைன்னு காட்டணும். ஓகே, புரியுதா? பண்ணலாமா? ஓகே. இஃப் user dot role equal to teacher-ஆ இருந்தா teacher equal to என்னோட DB query-ல போய் சர்ச் பண்ணும் ஃபர்ஸ்ட் அந்த ஐடி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, DB dot query, yeah, DB dot query teacher filter user ID is equal to user ID first. ஓகே, இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிருக்கேன்? என்னோட டிபி queryல டீச்சரோட ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி ஆன் பாப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? நானு இஃப் நாட் டீச்சர் நான் ரைஸ் எக்ஸெப்ஷன் டீச்சர் ப்ரொஃபைல் நாட் ஃபவுண்ட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அட்மினுக்கு ஒரு கிரியேட் பண்ணும்போது அட்மினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கோம், டீச்சருக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? என்னோட டேட்டாவோட டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடின்னு காட்டணும். ஓகே, லாஸ்டா நான் என்ன பண்றேன்? டேட்டா டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடி. அவ்வளவுதான். இப்ப இது எதுவுமே நடக்கலைன்னா ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்னால ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன ப்ரொவைட் பண்ணணும்? இங்க என்னோட இஃப்க்கு நேரா ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் பண்றேன். எல்ஸ் நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்? ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். ஓகே, ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். இஃப் சப்போஸ் அந்த டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் இப்ப என்ன ஆயிடும்? கடைசியா கிரியேட் ஆயிடும். அந்த டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி இருக்கிற எல்லா வேல்யூ எனக்கு வேணும்னா நான் எப்படி கொடுக்கலாம்? டபுள் ஸ்டார் டேட்டான்னு கொடுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி இருக்கிற எல்லா வேல்யூ வேணும், நான் ஓனா கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு டபுள் ஸ்டார் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அட் லாஸ்ட் ஆட் பண்றோம், கமிட் பண்றோம், ரெஃப்ரெஷ் பண்றோம், டிபி ஸ்டூடெண்ட்டை ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளவுதான். ஆட் டிபி ஸ்டூடெண்ட், கமிட், லாஸ்டா ரெஃப்ரெஷ், கடைசியா ரிட்டர்ன். அவ்வளவுதான். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிரியேட் ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் அட்மினா டீச்சரா? ரெண்டு ஆப்ஷன். அட்மினாலையும் கிரியேட் பண்ண முடியும், டீச்சர்னாலையும் கிரியேட் பண்ண முடியும். அட்மினா இருக்காங்கன்னா அவங்க டீச்சர் ஐடியை கொடுத்துதான் பண்ணணும். சப்போஸ் டீச்சர் ஐடி கொடுக்கல அப்படின்னா அட்மின் வந்து டீச்சர் ஐடி ஆட் பண்ணாதான் ஸ்டூடெண்ட் கிரியேஷன் பண்ண முடியும்ட்டு ஒரு மெசேஜை பாஸ் பண்றோம். இது டீச்சரா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? அவங்களோட யூசர் ஐடியும் ஆல்ரெடி கிரியேட் பண்ண யூசர் ஐடியும் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல கிரியேட் பண்ண முடியும். இப்படி இல்ல, அவங்க என்ட்ரி பண்ணது நம்ம லிஸ்ட்லயே இல்ல, நம்ம டேட்டா பேஸ்லயே டீச்சர் ஐடி இல்ல அப்படின்னா நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்டில் த்ரோ பண்ணிக்கலாம். டீச்சர் ப்ரொஃபைல் நாட் ஃபவுண்ட்னு த்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலா உங்க டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடின்னு ஆயிடுச்சு. லாஸ்டா இது எதுவுமே பாசிபிள், எதுவுமே இல்ல, அட்மினும் இல்ல, டீச்சரும் இல்ல, புதுசா கிரியேட் பண்றாங்கன்னா அன்ஆத்தரைஸ்டுன்னு ஒரு மெசேஜ் வரணும். ஓகே, ஐ ஷுட்
அன்ஆத்தரைஸ்ட். லாஸ்டா நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டாவை கிரியேட் பண்ணிட்டோம் டிக்ஷனரி ஃபார்மேட்ல. அதை ஆட் பண்றோம், கமிட் பண்றோம், ரெஃப்ரெஷ் பண்றோம், ரிட்டர்ன் பண்றோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிரியேட் ஸ்டூடெண்ட்ல எனி டவுட்? இதுவே தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கெட் ஆல் ஸ்டூடெண்ட்லயும் இப்ப கெட் ஆல் ஸ்டூடெண்ட்ல 3 ரோல் வருவாங்க. டிஸ்பிளே யார் வேணாலும் பார்க்கலாம். ஆமாவா? என்னோட டீச்சர் அட்மினுக்கு எல்லா டீடைலையும் நான் டிஸ்பிளே காட்டலாம். டீச்சருக்கு பர்டிகுலர் ஐடியில இருக்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் காட்டலாம். ரைட்டா? இதே ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்தா மட்டும் நான் காட்டலாம். ஆமாவா? இதான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம் கெட் ஸ்டூடெண்ட்ல. பண்ணலாமா? இப்ப நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கெட் ஸ்டூடெண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கஷ்டமா இருக்கா? ஈஸியா தானே இருக்கு. எஸ் மேம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம்? இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் கெட் ஸ்டூடெண்ட். இந்த கெட் ஸ்டூடெண்ட்ஸ்ல டிபி செஷன் எல்லாமே ப்ரீவியஸா கிரியேட் பண்ணதுதான். டிபி செஷன் கமா இதுல யூசர் தான் வருவாங்க. என்ன டைப் ஆஃப் யூசர் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இஃப் யூசர் ரோல் equal to if user dot role வந்து equal to admin இருந்தா return db query student all. ஓகே. இதுவே அந்த ரோல் டீச்சரா இருந்தா elif user dot role equal to டீச்சரா இருந்தா teacher equal to db dot query teacher dot filter teacher user id is equal to user id இருக்கணும். teacher user id is equal to user id first. Okay. If suppose அந்த டீச்சரோட user id equal to teacher id னா நான் ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா if not teacher னா ரிட்டர்ன் none. ஓகே. if not teacher return empty. ஓகே. அடுத்து ஸ்டூடெண்ட். அதே மாதிரி என்னோட டீச்சர் ஐடி இப்போ நான் இங்க டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடின்னு சொல்றேன்ல, இந்த டிபி கொரியில ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபில்டர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஐடி எப்படின்னா எனக்கு கீழே தான் ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னோட ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்? அந்த டீச்சர் ஐடிக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி ரிட்டர்ன்? ஏன்னா எலிஃப் இந்த யூசர் ரோல் டீச்சரா இருக்கும்போது என்னோட டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி கொடுத்துருக்கேன். இந்த டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா இப்ப நான் ஒரு டீச்சர், இன்னொரு டீச்சருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா என் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், நான் தேட போற ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கீழே இருக்கணும். அப்ப அதுக்கு நான் ஒரு query கொடுக்கணும்ல. அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா ரிட்டர்ன். எனக்கு வேல்யூ எப்ப ரிட்டர்ன் பண்ணணும்னா அந்த டிபில இருக்கிற வேல்யூ, அந்த டேட்டா பேஸ்ல நான் கொடுத்திருக்கிற ஸ்டூடெண்டோட வேல்யூ டிபி டாட் query. நான் தேடுற ஸ்டூடெண்ட் நான் ஐடி வச்சு ஃபில்டர் பண்ண போறேன், டீச்சர் ஐடி வச்சு ஃபில்டர் பண்ண போறேன். ஃபில்டர் ஸ்டூடெண்ட் டாட் டீச்சர் ஐடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கீழே அந்த ஸ்டூடெண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கணும். ப்ரொவைட் ஆல். கிளியர்? இந்த டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுமே அந்த டீச்சருக்கு கீழே இருக்கணும். அப்பதான் அந்த பர்டிகுலர் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணும். கிளியர்? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு யூசரா இருந்தாங்கன்னா எலிஃப் யூசர் டாட் ரோல் ஈக்குவல் டு ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு
அவங்க பர்டிகுலர் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருந்தா அவங்களோட இன்ஃபர்மேஷனா ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் எம்டி. ஓகே, ரிட்டர்ன் db டாட் query student filter student user id is equal to user id and return all. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் எம்டி. அவ்வளவுதான். இப்போ இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கெட் ஸ்டூடெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? அட்மினா இருந்தா எல்லாத்தையுமே நான் ப்ரொவைட் பண்ணலாம், எல்லா டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணலாம். டீச்சரா இருக்காங்கன்னா டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு டீச்சர் ஐடியா இருக்கணும். டீச்சர் ஐடி இல்லைன்னா எம்டின்னு ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் சப்போஸ் டீச்சர் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எனக்கு எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் ஐடியோட மேட்ச் ஆகணும். என்னோட டீச்சர் ஐடிக்கு கீழே அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை நான் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுவே அந்த யூசர் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? அவங்களோட யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்டோட யூசர் ஐடி ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு, யூசர் ஐடியோட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ஓகே, இப்போ இது நம்ம கெட் ஆல் ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்டோட டீடைல நான் கேதர் பண்றதுக்கு இது கொடுத்துருக்கேன். இதுவே சிங்கிள் ஸ்டூடெண்ட்க்கும் சேம். இதே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஐடியான்னு பாப்பீங்க. இருந்துச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் நன். இதுவே ரோல் வந்து அட்மினான்னு பாப்பீங்க, அப்ப ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணலாம். சேம் ஃபார் டீச்சர். நீங்க ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? அந்த டீச்சர் ஐடி யூசர் ஐடியோட மேட்ச் ஆகணும், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ஐடியோட மேட்ச் ஆகணும். இதுவே ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி, அப்பதான் ரிட்டர்ன் ஸ்டூடெண்ட். இது வந்து நம்ம இப்போ கெட் சிங்கிள் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, அதையுமே பண்ணிடுறேன். நான் டைப் பண்றேன், உங்களுக்கு டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. கெட் சிங்கிள் ஸ்டூடெண்ட் சேம் டெஃபினிஷன், கெட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சேம் டிபி செஷன் யூசர். இதுல சிங்கிள் யூசர்னால நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் ஆட் பண்ணுவீங்க. இதுவே நான் உள்ள போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் ஆட் பண்ணணும். கமா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகே, இப்போ ஸ்டூடெண்டோட வேல்யூ எப்படி இருக்கணும்? ஸ்டூடெண்ட் இஸ் ஈக்குவல் டு db.query filter the student by student id first. If not student, none return ஆகணும். If user role வந்து admin இருந்தா return student. If user role equal to teacher இருந்ததுன்னா teacher equal to db query டீச்சரோட யூசர் ஐடியை ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேன் பண்ணுவேன். அதுல டீச்சர் இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். இஃப் சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு கீழே அந்த டீச்சர் இருக்காங்க, சாரி அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சருக்கு கீழே தான் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை கொடுக்க போறேன். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். அவ்வளவுதான். இஃப் ரோல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட், இஃப் ஸ்டூடெண்ட் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடி, அந்த வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்க. அப்படி இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க ப்ரீவியஸா என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்பீங்க. வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல. இங்க எம்டின்னு போட்டதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க அன்ஆத்தரைஸ்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் யூசர் ரோல் இஸ் ஈக்குவல் டு டீச்சர், ரோல் டீச்சரா இருந்தாங்கன்னா அவங்களால ஆத்தரைஸ் பண்ண முடியும், டீச்சராவே இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். அதுவே டீச்சர் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டீச்சருக்கு கீழே தான் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்ல வேற டீச்சர்னா அன்ஆத்தரைஸ்ட். அகைன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது யூசர் ரோல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்டா இருக்கணும், யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட். ஈஸியா இருக்கா? எனி டவுட்? கெட் சிங்கிள் ஸ்டூடெண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? கோட் பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து அப்டேட் போடலாமா? அப்டேட் போகலாமா இல்ல டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாமா? நம்ம இன்னும் க்ரூட் ஆபரேஷன்ல ஸ்டூடெண்ட் டாட் பைல தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. அதுல அட்மின் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியாச்சு. கெட் ஸ்டூடெண்ட் சிங்கிள் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அப்டேட் டெலீட் மட்டும்தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல டவுட் இருந்தா சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதெல்லாம் மூவ் பண்ணலாம். ஹர்ஷிதா, ஸ்ரீனி ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? எது டவுட் இல்ல? நந்தகுமார், உங்களுக்கு எது டவுட் இருக்கா? நோ மேம். ஓகே ஃபைன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்டேட் பண்ண போறோம். ஓகே. அப்டேட்னா என்ன? அப்டேட் ஆப்ஷன் யார் யாருக்கு குடுக்கணும்? அப்டேட் ஸ்டூடண்ட் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அதுலயுமே ஸ்டூடண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடண்ட் ஐடியா இருக்கணும். இஃப் அந்த ஸ்டூடண்ட் இல்லைன்னா டேட்டாபேஸ்ல அப்படி ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டாபேஸே இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்? விட்டுடலாம். யூசர் ரோல் அட்மினா இருக்கும்போது பாஸ்னா என்ன? எந்த ஆபரேஷனும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஐ மீன் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போறது கிடையாது. இதே யூசர் ரோல் டீச்சரா இருந்தா யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கணும். ஓகே. சேம் நம்ம ப்ரீவியஸா கொடுத்த வேல்யூ. இது ரெண்டுமே இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். அப்படி ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஃபார் கீ வேல்யூக்கு நான் என்ன பண்ணணும்? டிக்ஷனரி வேல்யூ மாதிரி என்னோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட்ரிபியூட் செட் பண்ணணும், கமிட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். இதே தான் நம்ம டீச்சருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை தான் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க போறோம். அப்டேட் ஸ்டூடெண்ட், அப்டேட் ஸ்டூடெண்ட் டிவி டிபி செஷன் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸ்டூடெண்ட் ஐடி பாத்தீங்கன்னா இன்டீஜர்ல தான் இருக்கணும். இங்க ப்ரீவியஸாவும் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியை இன்டீஜர்னு கொடுத்துக்கலாம். கமா யூசர். ஓகே. இப்போ இதுல டிபி ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அப்டேட் பண்றதுக்கு? db.query student dot filter student id is equal to student id இருக்கணும். So student dot id student underscore id dot first. ஓகே. அப்டேட் ஸ்டூடெண்ட்டுக்கு டேட்டாபேஸ் டிபி ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்டேட் பண்றதுக்கு. என்னோட டிபி ஸ்டூடெண்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். இஃப் நாட் டிபி ஸ்டூடெண்ட்னா எனக்கு என்ன வரணும்? நன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஓகே. இஃப் நாட் டிபி ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் none. ஓகே. யூசர் ரோல் அட்மினா இருந்தா பாஸ். இஃப் user dot role equal to admin இருந்தா பாஸ். எழு user dot role teacher இருந்தா teacher equal to db query teacher filter by teacher user id is equal to user id. user id is equal to user id first. ஓகே. இது டீச்சரா இல்ல அப்படின்னா இஃப் நாட் டீச்சர் அப்படின்னா பர்டிகுலர் டீச்சரோட ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். teacher or db underscore student of teacher underscore id not equal to ஐடியா இருந்தா ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். ஓகே.
இஃப் சப்போஸ் அந்த ஐடி டீச்சரா இல்ல ஸ்டூடெண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டீச்சராவும் இல்லைன்னா ரிட்டன் அன்ஆத்தரைஸ்ட். ஓகே, இப்போ இது ரெண்டுமே இருக்கு, டீச்சராவும் இருக்காங்க அட்மினாவும் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஃபார் கீ வேல்யூ பேர் ஃபார்மல் கீ கமா வேல்யூ இன் ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி நான் எக்ஸ்க்ளூட் அண்ட் ஸ்ட்ரெச் நம்ம ப்ரீவியஸா நம்ம டீச்சருக்கு எப்படி கிரியேட் பண்ணோமோ இப்போ இங்க டீச்சருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்டேட்டுக்கு எப்படி கீ வேல்யூ வேர் எக்ஸ்க்ளூசிவ் அன்செட் இதெல்லாமே கொடுத்துருக்கோமோ காப்பி திஸ் சேம் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட். ஓகே, எக்ஸ்ட்ரா இங்க டீச்சருக்கு பதிலா நீங்க ஸ்டூடெண்ட்னு ஆட் பண்ண போறீங்க. ஓகே, for key value in student dot dictionary exclude unset is equal to true items set attribute db student key comma value. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எலிப்ஸுக்கு நேரா போட்டுக்கலாம். key comma value in student dot dict என்ன எழுதுறீங்க? student dot dictionary key comma value in student dot dictionary exclude and is equal to true dot item set attribute db underscore student எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, பார்க்கலாம். லாஸ்டா இதை கமிட் பண்ணலாம். dd dot commit db dot refresh return database db student. Okay, ஓகே, எலிப்க்கு அடுத்து எல்ஸ் கொடுக்கணும்ல, லாஸ்டா நம்ம என்ன பண்ணலாம், இங்க எல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். எல்ஸ் ரிட்டர்ன் unauthorized. Still there are ஸ்டூடெண்ட் மாடல் ஆல்ரெடி இருக்கே. மாடல் ஸ்டூடெண்ட்லாம் கேபிட்டல் எஸ். ஓகே ஓகே ஃபைன். இப்போ அப்டேட்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்டேட் யார் யார் பண்ணலாம்? அட்மின் பண்ணலாம், டீச்சர் பண்ணலாம். ஓகே, அட்மினா இருந்தா பாஸ் அப்படி கண்டினியூ ஆக தான் போகுது, எந்த ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ண போறது இல்லை. இதுவே டீச்சரோட ரோலா இருந்ததுன்னா அந்த டீச்சர் ஐடி ஃபர்ஸ்ட் யூசர் ஐடில இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்டோட டீச்சரா இருக்கணும். அப்படி இல்ல டீச்சராகவும் இல்ல அந்த ஸ்டூடெண்டோட டீச்சராகவும் இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட். இப்ப ரெண்டுமே ஆக்சஸ் இல்லைனாலும் அன்ஆத்தரைஸ்ட். கடைசியா ஆக்சஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா கீ வேல்யூ பேர் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்டோட டிக்ஷனரியில இருக்கிற எல்லா வேல்யூஸையும் யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்டை செட் பண்ணிக்கலாம். கீ வேல்யூ ரெண்டையுமே செட் பண்ணிட்டு கமிட் ரெஃப்ரெஷ் ரிட்டர்ன். கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்டேட்ல ஏதாவது டவுட் இருக்கா? டெலீட் பார்க்கலாமா? எஸ் மேம். ஓகே, டெலீட் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சேம் நீங்க இப்போ அப்டேட்டுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அதுதான் டெலீட். டெஃபினிஷன் அப்டேட் ஸ்டூடெண்ட் பதிலாக இங்க டெலீட் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுவே அட்மினா இருந்தா சேம் பாஸ், இதுவே டீச்சரா இருந்தாங்கன்னா டீச்சர் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் ஐடியா இருக்கணும். இப் நாட் டீச்சரா இல்ல இல்ல அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டீச்சரா இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், இதுவே அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். டெஃபினிஷன் அப்டேட் ஸ்டூடெண்ட் எல்ஸ் வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கீ வேல்யூ பேர் நான் அப்டேட்டுக்கு தான் தேவை, எனக்கு டெலீட்டுக்கு தேவையில்லை. அதனால இந்த அப்டேட்ல இருக்கிறத காப்பி பண்ணிட்டு நான் டெலீட்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்டேட்டும் உங்க டெலிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த டிக்ஷனரி வேல்யூ மட்டும் இல்லாம கொடுத்துருக்கீங்க. அப்டேட்டுக்கு பதிலாக டெலிட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, டெலிட் ஸ்டூடெண்ட் இஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு டீச்சர் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், அன்ஆத்தரைஸ்ட் எல்ஸ் ரிட்டர்ன் அன்ஆத்தரைஸ்ட். லாஸ்டா நான் என்ன பண்ணணும், என்னோட டிபியை டெலிட் பண்ணணும். ஓகே, ஸோ டிபி டாட் டெலிட் டிபி அண்டர் ஸ்கோர் ஸ்டூடெண்ட் db dot commit last
ரிட்டன் டிபி. அவ்வளவுதான். இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆபரேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். நோ டவுட். ஓகே. அப்போ இன்னும் என்னென்ன பண்ணணும்னா நம்ம ஏபிஐல அவுட் டாட் பை ரூட்ஸ் டாட் பை இருக்கு. இப்போ இந்த ரூட்ஸ் டாட் பையை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபோல்டரா இங்க இந்த ஏபிஐக்கே நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இதை நான் ரூட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ரூட் டாட் பைய நம்ம ஸ்டூடெண்ட் டாட் இந்த ரூட்ஸுக்கு கீழே தான் எனக்கு என்ன வேணும்? ஸ்டூடெண்ட் டாட் பை டீச்சர் டாட் பைன்னு சொல்லிட்டு 2 வேணும். ஸ்டூடெண்ட் டாட் பை நான் என்ன பண்ண போறேன்? ரூட் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாவும் டீச்சருக்கு தனியாவும் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இந்த ரூட் டாட் பைக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப ரோல் பேஸா நமக்கு எல்லாத்துலயுமே 2 இருக்கு. இப்ப நான் ரூட் டாட் பைல் ஒரே இதுல எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது. நான் அத்தன்டிகேஷன் யார் யாருக்கு தனித்தனியா ப்ரொவைட் பண்ணணும். இது அத்தன்டிகேஷன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தன்டிகேஷன் நம்ம தனியா அவுட் டாட் பை அதுவும் இருக்க போதுதான். அதையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ரூட்ஸ்க்கு கீழே கொண்டு வந்துருவோம். ரூட்ஸ்க்கு கீழேயே அவுட் டாட் பை அவுட் டாட். இப்ப எனக்கு ரூட்ஸ்க்கு மட்டுமே என்னென்ன இருக்கு? அத்தன்டிகேஷன், ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்னு சொல்லிட்டு 3 நான் வச்சிருக்கேன். இதுல ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், டீச்சருக்கு எப்படி என்னென்ன மாதிரி கொடுக்கணும். ஏன்னா இந்த கெட் போஸ்ட் எல்லாமே நான் என்னோட டீச்சருக்கும் கிரியேட் பண்ணணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் டீச்சரோட வேல்யூவை நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க திருப்பி லாகின் பண்ணணும். அவங்களுக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றத நான் இப்ப டிஸ்பிளே பண்ணணும். அப்ப இவங்களுக்கு தனியா ரூட் வேணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கிரியேட் பண்ணது டிஸ்பிளே பண்றதுக்கு அவங்களுக்கு தனியா ஒரு ரூட் டாட் பை கிரியேட் பண்ண போறேன். ஓகே. இப்ப இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல நாளைக்கு கண்டினியூ பண்ணவா? இப்பயே கண்டினியூ பண்ணவா இல்ல நாளைக்கு பாத்துக்கலாமா? நாளைக்கு கூட பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் நாளைக்கு பாத்துக்கலாமா? இப்ப வரைக்கும் பார்த்ததுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? எல்லாமா இருக்குல்ல? ஓகே. அப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ரூட்குள்ள இந்த அத்தன்டிகேஷன் ஸ்டூடெண்ட் டீச்சர் அத்தன்டிகேஷன் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுதான். அதவே யூஸ் பண்ணிக்க போறோம். அத்தன்டிகேஷன் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இல்ல உங்களுக்கு திருப்பி கிளியராவே ஸ்ட்ரக்சரா போட்டு தரணும்னா கம்ப்ளீட்டாவும் போட்டு தரேன். ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு இது 3 நாளைக்கு கம்ப்ளீட் ஆயிட்டோம்னா இன்னும் செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்கு. அந்த செக்யூரிட்டில நீங்க எதுவும் பண்ண போறது இல்லை. சேஞ்சஸ்ல எதுவும் கிடையாது. நீங்க செக்யூரிட்டில நம்ம இப்ப என்னென்னலாம் கொடுத்துருக்கோம்? செக்யூரிட்டிக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அங்க கிரியேட் ஆகுதுல அந்த டோக்கன் தான் இது. அல்காரிதம் யூஸ் பண்ணி அங்க கிரியேட் ஆகுறதுதான். இதே கிரிப்ட் கரன்சி நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் வெரிஃபை பாஸ்வேர்ட் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது மட்டும் தான் மாத்துவீங்க. அதனால இதுல அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இந்த ரூட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் தனியா போட போறோம். ஓகே. நாளைக்கு ரெஸ்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் மீ. பாய்.